கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் போல இவங்க எப்பொழுதுமே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் உண்மையில சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய உள்ளத்தில் எத்தனை முறை மனமானது உடைந்தது என்று உங்களுக்கு மட்டுமே தெரியும். அதுவும் உங்களால் எண்ணிக்கை இல்லாமல் கூட நிச்சயமாக நடந்திருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில மனமுடைந்த வாய்ப்புகளும் நிச்சயமாக நடந்திருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. உங்களை உடைத்தவர்கள் யார் தெரியுமா? நீங்க அதிகமா நம்பிக்கை வைத்த நபர்கள், உங்க கூட இருக்கக்கூடிய நெருங்கிய நபர்கள். அவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து உங்களெல்லாம் வெளியவும் வர முடியாமல் அவர்களிடம் சிக்கி தவித்து கொண்டு இந்த மாதிரி வேதனைகளுக்கு நீங்க ஆளாக்கப்படுறீங்க. நீங்க மனசார இடம் கொடுத்திருப்பீங்க அல்லவா? சிலருக்கு இடமே இல்லாம உங்களை தேடி வந்திருப்பாங்க. ஆனா அவங்கள பார்க்க உங்களுக்கு முதல்ல பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாவமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து, அவங்களை எப்பொழுதும் உங்க கூடவே வைத்துக் கொள்வீங்க. கூட பிறந்தவனோ இல்லைன்னா உங்களுடைய நண்பர் போல நீங்க கூடவே வைத்திருப்பீங்க. ஆனா அவங்களே ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களுடைய மனதை உடைக்கின்ற ஒரு சம்பவத்தை நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்க சிக்கி தவித்து கொண்டு இருப்பீங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய உறவாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இன்னும் உங்களுடைய காதலாக கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுத்த உண்மை யாருக்குமே தெரியாது. கொடுத்த உண்மை அதே அளவில் திரும்ப கிடைக்காததால் தான் இந்த மாதிரி உடைதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டே இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு அவங்க மீது நம்ம நம்பிக்கை வைக்கும், ஆனா அவங்க அந்த அளவுக்கு நம்ம மீது நம்பிக்கை வைக்கல என்பதுதான் உங்களுக்கு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்ததாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை சிரமமானதாக இருந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க ஒரு நேர்மையான ஆன்மா. தனுசு ராசியின் அதிபதியாக இருப்பது குரு பகவான். உங்களுக்கு அவர் உயர்ந்த ஒரு சிந்தனையை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருப்பார். நேர்மையாக இருக்கட்டும், தர்மம், இந்த இரண்டையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு அதிபதியாக இருப்பார். இதனால உங்கள் கூடவே இந்த ஒரு நேர்மையும் சரி, தர்மமும் சரி, உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் நேர்மையாக இல்லை அப்படின்னாலும் அவங்கள போய் நீங்க சத்தம் போடுவீங்க, அவங்க கூட நீங்க சண்டை போடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக எப்பொழுதுமே இருப்பீங்க. எப்பொழுதுமே உங்களை பொறுத்தளவுக்கு அனைவருமே நேர்மையா இருக்கணும். இது உங்களுடைய குடும்பத்திலும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் சரி. யாராவது ஒருவர் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு தப்பு உங்களுடைய நண்பராக இருந்தால் நீங்க தட்டி கேட்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க எப்பொழுதுமே நல்ல ஒரு மனிதர்கள். இப்படி நீங்க நேர்மையா இருப்பதாலேயே சில மனிதர்களும் சில உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி இருப்பாங்க. ஆனா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அதே ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை உங்களை சோதித்து அந்த தர்மத்தை நிலைநிறுத்த சொல்லும். அதனால தான் நீங்கள் எளிதாக கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்கு கூட போராட வேண்டிய ஒரு நிலைமையானது ஏற்படும். உங்களை மாற்ற அதை முயற்சி செய்யும். ஆனால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இது உங்களுடைய அதிபதியின் குணம். இதை நீங்கள் மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சிக்கல்களுக்கு ஆளாக்கப்படும். எனவே முடிந்த அளவுக்கு நேர்மையுடனும் நீங்கள் தர்மத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக உங்களை கொண்டு செல்லும். நீங்கள் அமைதியாக இருப்பதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? அது உங்களுடைய பலவீனம் கிடையாதுங்க. எந்த ஒரு இடத்துல நீங்கள் பேசணும் அப்படிங்கிறத அறிந்துதான் பேசுவீங்க. தேவையில்லாமல் பேச மாட்டீங்க. ஆனால் நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. ஆனால் அது யாருக்குமே தெரியாது. அது உங்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பேசி முடிக்க முடியவில்லை அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் வாயை கொடுத்து பேச ஆரம்பிப்பீங்க. நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் நிரூபிப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் யாரிடமும் பேசாமலே வைத்து கொண்டு இருப்பீங்க. ஏன்னா இது உங்களுடைய பலவீனமாக இருக்காது. நீங்கள் அமைதியாக இருப்பது அது ஒரு சோர்வு. நான் பேசினா புரிஞ்சிக்க மாட்டாங்க என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே உருவாகி இருக்கும். அதனால நீங்க தேவையில்லாம பேசி உங்களுடைய மதிப்பை நீங்க கெடுத்து கொள்ள மாட்டீங்க. அதனால தான் நீங்க பல வேதனைகளை அமைதியா தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த தனிமை அது கூட்டத்தில் இருந்தாலும் கூட்டத்தில் கூட உங்களை உணர்ந்த ஒரு தனிமையாக நிச்சயமாக இருக்கும். கூட்டத்தில் இருப்பீங்க, ஆனால் அவங்க கூட பேசுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்து நீங்களே உங்களுக்குள்ள தனிமையாக பேசி கொடுவீங்க. உங்களை சுற்றி மக்கள் இருப்பாங்க. மக்கள் இருந்தாலுமே உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய யாரும் இல்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட உணர்வில் தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. நீங்க ஏன் இவ்வளவு பொறுமை காட்டுறீங்க அப்படின்னா நீங்க உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஒரு நாள் எல்லாம் சரியாகும் என்ற ஒரு மாற்றத்திற்காக மட்டுமே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நாள் எப்பொழுது வரும் என்று உங்களுக்கும் தெரியாது. இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நாள் வந்துடாதா என்ற ஒரு ஏக்கத்துடன் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை தான் உங்களை இத்தனை நாட்கள் எல்லா விதமான வேதனைகள், எல்லா விதமான கஷ்டங்கள், கொடுமைகள் எல்லாத்தையும் தாங்க வைத்து கொண்டு உங்களை வாழ வைத்து கொண்டும் இருக்கிறது.
உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தீராத காயங்கள் என்ன தெரியுமா? துரோகம். துரோகம் தான் உங்களுடைய மனதில் எப்பொழுதுமே உங்களை விட்டு செல்லாது. அந்த அளவுக்கு துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். அடுத்ததா மதிப்பு இல்லாமல் இருக்கிறது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய உண்மையை யாரும் கவனிக்காமல் இருப்பது, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு என்ன செய்வது என்று தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களையே இழந்த உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த ஒரு உணர்வின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டங்களும் நிறைந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள நீங்க மறைத்த உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் மிகவும் சென்சிட்டிவான ஒரு ஆள். எதை பார்த்தாலும் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா அதை நீங்க வெளியில காட்ட மாட்டீங்க. யாருக்காக நீங்க இவ்வளவு தியாகம் செய்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க நேசித்தவங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக. நீங்க மனதில் வைத்துக்கொண்டு வெளியே சொல்ல முடியாத கதைகள் பல இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையின் மிக ஆழமான பகுதி. அது யாருக்குமே தெரியாது. அது உங்களுடைய வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு மட்டுமே நீங்க கூறணும் அப்படின்னு அதை யாரிடமும் நீங்க கூறாம வச்சிருப்பீங்க. அவங்க மட்டும்தான் இதை புரிந்து கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். இந்த கதைகள் தான் உங்களை இன்று வரை வலுவான ஒரு மனிதராக மாற்றிக்கொண்டிருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு எல்லா விதமான வேதனைகளுக்கும் ஒரு முடிவானது வந்துவிடும். அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமானது நடக்கும். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது ஆரம்பிக்கும். அந்த ஒரு அத்தியாயத்தை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக நிச்சயமா மாறும். பணமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், மெதுவா உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். வந்துதான் இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க காத்திருந்த கனவுகள் இப்போது நினைவாகக்கூடிய அளவுக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக அருகில் வந்துவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றமானது நிச்சயமாக நடக்கும். நீங்க இதுவரை இழந்தது என்ன தெரியுமா? அது அனைத்தும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு திரும்ப வராது. ஆனால் இழந்தது மெதுவாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உடனே எதுவுமே கிடைக்காது. உடனே எல்லாமே கிடைத்து விட்டது அப்படின்னா அது நிலைக்காது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாக கிடைக்கும். ஆனால் உங்களிடமிருந்து போனது அப்படியே திரும்ப வராது. ஆனால் நிச்சயமாக திரும்ப கிடைக்கும். மெதுவாக கிடைக்கும். அதனால உங்களுக்கு சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் உறுதியான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில அது திரும்ப நிச்சயமா கிடைத்தே ஆகும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை நிச்சயமா கொடுக்கும். இந்த ஒரு வாய்ப்பை நீங்க இப்போது வரை பெற்றதிலேயே மிகவும் முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது உங்களுக்கு நிச்சயமா தேடி வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையை காத்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்க இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை உடைக்கல. அது உங்களை வடிவமைத்தது. இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த அனுபவங்களின் அடிப்படையில நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல போகிறீங்க. எனவே இந்த ஒரு அனுபவத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அந்த ஒரு மனிதர்களை நீங்க உருவாக்கி கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இவங்க உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. நல்ல ஒரு மனிதர்களை நீங்க எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது. அவர்களை உங்களிடமே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுப்பாங்க. நீங்க இது வரைக்கும் காத்திருந்த ஒரு நல்ல ஒரு செய்தி இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி வரும். அந்த ஒரு செய்தியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமானது நடக்கும். அந்த ஒரு செய்தி ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு செய்தியாக நிச்சயமாக இருக்கும். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க இந்த ஒரு காலத்தில் முக்கியமானது, இந்த காலத்துல முக்கியமானது நீங்க உங்களை உண்மையை மறைக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய விதியில் வாழ ஆரம்பிக்க வேண்டும். மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தது போதும். எவ்வளவோ தியாகங்கள் நீங்கள் மற்றவங்களுக்காக பண்ணியிருப்பீங்க. அந்த தியாகங்கள், அந்த உதவிகள், அதை அனைத்தையுமே மறந்து விடுங்கள். அது உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் மற்றவங்களுக்காக செய்த உதவிகள் கூட மறைந்திருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் உங்களுக்காக வாழுங்கள். உங்களுக்கான ஒரு வாழ்க்கை தான் இந்த ஒரு வாழ்க்கை. நீங்கள் யாருக்காகவும் உங்களை இழக்காமல் இருந்தாலே போதும். உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தாலும் போதும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சாதாரணமான ஒரு நல்ல நேரம் கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கையின் திரும்ப பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் இத்தனை நாள் தாங்கிய கஷ்டங்களுக்கு இப்போது ஒரு முடிவானது உங்களுக்கு வந்துவிடும். அந்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இனிமேல் நீங்கள் அனுபவிக்க போவது அமைதி மட்டும் கிடையாது. நீங்கள் எப்போதும் எதிர்பார்த்த ஒரு உண்மையான சந்தோஷத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் அனுபவிப்பீங்க. அந்த ஒரு
சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் மாற்றக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.